வெல்கம் டு ரேஜஸ் மைத்திகல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தெனாலிராமன் கதைகள் பார்க்க போகிறோம். கதையுடைய பெயர் என்ன தெரியுமா? மன்னரின் கனவு. சபையோர் முன்னாடி தன்னை அவமானப்படுத்தினது மன்னராகவே இருந்தாலும் அவரையும் திருப்பி அவமானப்படுத்தியது தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனம். அதை பற்றி இந்த கதைப்பகுதியில் நாம் பார்க்கலாம். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அது என்ன தெரியுமா? இந்த தெனாலிராமன் எப்போ பார்த்தாலும் அவனுடைய புத்தி கூர்மையால் எல்லாரையும் சிரிக்க வச்சுடுறானே, இவனை எப்படியாவது மட்டம் தட்டியே ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. அதன்படியும் ஒரு திட்டம் போட்டார். ஒரு நாள் அரசவை கூடிச்சு. அப்போ தெனாலிராமனை பக்கத்தில் அழைச்சாரு மன்னர். தெனாலிராமா, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன் தூங்கும்போது அப்படின்னாரு. அதுக்கு தெனாலிராமன், என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு மன்னர், வழக்கம் போல் நம்ம 2 பேரும் உலாவ போனோமா, அப்போ எதிர்பாராத விதமாக நான் ஒரு குழியில் விழுந்துட்டேன், நீயும் ஒரு குழியில் விழுந்துட்டேன். அப்போ பார்க்கும்போது நான் விழுந்தது தேன் நிறைஞ்ச குழி, நீ சாக்கடை குழிக்குள்ளே விழுந்துட்ட அப்படின்னு சொன்னதும் அரசவையில் இருந்த எல்லாரும் தெனாலிராமனை பார்த்து கேலியாக சிரித்தாங்களாம். எல்லாரும் சிரிக்கிறத பார்த்ததோ தெனாலிராமனுக்கு கோபம் வந்துருச்சா. ஆனாலும் அந்த கோபத்தை வெளிக்காட்டிக்காமல் அடக்கிக்கிட்டானா. அரசரை எப்படியும் மட்டம் தட்டியே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டாராம் தெனாலிராமன். மறுபடியும் மன்னர் சொன்னாராம், நான் தேன் குழியிலிருந்து எழுந்துட்டேன், நீ அதிலிருந்து கரையேற முடியாமல் சாக்கடைக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட தெனாலிராமன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது மன்னா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்குள்ளே நான் எழுந்துட்டனே அப்படின்னு மன்னர் சொன்னாராம். மறுநாளும் அரசவை கூடியதான். அப்போது தெனாலிராமனும் வந்தாராம். மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நீங்கள் கனவு கண்டதா சொன்னீங்களே, அதனோட மீதியை நான் நேற்று நைட்டு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டதும் மன்னர், என்ன கனவு, எப்படி இருந்துச்சு கனவு அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாராம், நீங்கள் தேன்குழியிலிருந்து கரையேறி நின்றுட்டு இருந்தீங்களா, நானும் எப்படியோ அந்த சாக்கடையில் குழியிலிருந்து கரையேறி வந்துட்டேன். இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் உங்களை என் நாக்கால் நக்கி சுத்தப்படுத்திட்டேன். நீங்களும் நான் செஞ்சது போலவே என்னை நீங்கள் உங்கள் நாக்கால் நக்கி சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னு தெனாலிராமன் சொன்னானா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து ரொம்ப மனசார பாராட்டினாராம். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருந்ததா? கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.